ஹாய் கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ஷார்ட் அண்ட் தமிழ் சீனியர் ஸ்பீட் ஜூன் 1984. நான் ஸ்டார்ட் சொன்ன பிறகு ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, பி ரெடி. ஸ்டார்ட். மாண்புமிகு தலைவர் அவர்களே, இங்கு நடைபெற்ற விவாதத்தில் மாண்புமிகு உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டு இந்த மாநிலத்தில் தொழில் வளர்ச்சி குறித்த தங்களுடைய மதிப்பீடுகளை எடுத்து கூறியிருக்கிறார்கள். பேசிய உறுப்பினர்கள் அனைவரும் அவர்களுடைய தொகுதிகளில் புதிய தொழில்கள் ஆரம்பிப்பதற்கு இருக்கிற வாய்ப்பு வசதிகளை பற்றி விவரமாக தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை எல்லாம் இந்த அரசு கவனமாக பரிசீலித்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆவன செய்யும் என்பதை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த காலத்தில் நமது மாநிலத்தின் தொழில் வளர்ச்சியை நாம் பார்த்தோமென்றால், புதிய தொழிற்சாலைகள் நகரங்களை சுற்றியே அமைக்கப்பட்டு நடைபெற்று வருவதை காணலாம். அவற்றை நிறுவியவர்கள் அப்போது இருந்த மின்சார வசதி, மூலப்பொருள்கள் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள், போக்குவரத்து வசதி ஆகியவற்றை கருத்திற்கொண்டு தொழிற்சாலைகளை நகரங்களுக்கு அருகே துவக்கியிருக்கலாம். ஆனால் தற்போது மின்சார வசதியும் போக்குவரத்து வசதியும் எல்லா இடங்களுக்கும் பரவி இருப்பதால் புதிதாக ஆரம்பிக்கப்படும் தொழில்கள் மாநிலத்தில் பரவலாக ஆரம்பிக்கப்படுவதில் எவ்விதமான சிரமமும் இல்லை. அவ்வாறு செய்தால் ஆங்காங்கே வேலைவாய்ப்பு ஏற்பட்டு வேலையில்லா திண்டாட்டம் குறைவதற்கு வழி ஏற்படும். அதனால்தான் புதிய தொழில்கள் கிராமப்புறங்களில் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை இந்த அரசு அப்போதைக்கப்போது வலியுறுத்தி வருவதோடு அதை செயல்முறைப்படுத்த முழு மூச்சுடன் முயன்று வருகிறது. அந்த முயற்சியின் ஒரு பகுதியாக ஒரு சில பகுதிகள் தொழில் வளர்ச்சியில் பின்தங்கிய பகுதிகள் என அறிவிக்கப்பட்டு, அந்த பகுதிகளில் தொழில் துவங்க விரும்பும் தொழில் முனைவர்களுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் விரும்பும் தொழில் வகைகளில் ஊக்கம் அளித்து வருவதை மாண்புமிகு உறுப்பினர்கள் அறிவார்கள். இதர பகுதிகளிலும் புதிய தொழிலங்களை ஆரம்பிக்க விரும்புவோருக்கு மாவட்ட தொழில் மையங்கள் ஆலோசனைகள் தெரிவித்து உதவிகளும் புரிந்து வருகின்றன. எல்லா இடங்களிலும் பெரிய தொழில்களை ஆரம்பிக்க முடியாது என்பதால் கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் விவசாயத்தோடு சிறு தொழில்களை துணை தொழில்களாக செய்து தங்கள் வருவாயை பெருக்கிக் கொள்ளத்தக்க வகையில் ஊரக தொழில் வளர்ச்சியில் இந்த அரசு அதிக கவனம் செலுத்தி வருகிறது. அந்த வகையில் ஒரு புது முயற்சியாக பட்டுப்புழு வளர்க்கும் தொழிலுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தரக்கூடிய அளவில் ஒரு திட்டம் வகுக்கப்பட்டு செயல்முறைக்கு கொண்டு வரப்படுகிறது. நமது மாநிலத்தில் கைத்தறி நெசவு தொழில் முக்கியத்துவம் வாய்ந்த தொழிலாக இருக்கிறது. வெளிநாட்டினரும் வியந்து பாராட்டத்தக்க முறையில் வனப்புமிக்க பட்டு புடவைகளை நம் மாநிலத்திலுள்ள கைத்தறி நெசவர்கள் தயாரிக்கிறார்கள். பட்டு நெசவு தொழிலுக்கு தேவையான மூலப்பொருளாகிய பட்டினை பெற பட்டுப்புழு
வளர்க்கும் தொழில் வளர்ச்சி பெற வேண்டும். அது பட்டுப்புழு மற்றும் பட்டு நெசவு தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு உதவிகரமாக அமையும். மதுரை மேலமாசி வீதியிலுள்ள முருகன் நிறுவனத்தினர், சென்னை அண்ணா சாலையில் உள்ள பாலன் நிறுவனத்திற்கு எழுதிய கடிதம். அன்புடையீர், தங்களுடைய நேற்றைய தேதியிட்ட கடிதம் கிடைக்கப் பெற்றோம். நாங்கள் விற்பனைக்காக அனுப்பி வைக்குமாறு கேட்டிருந்த நவீன சமையல் வாயு அடுப்புகளை நாங்கள் கேட்டிருந்த எண்ணிக்கையில் பாதி அளவே அனுப்பியதற்கான காரணங்களை தங்கள் கடிதத்தில் விவரமாக குறிப்பிட்டிருக்கிறீர்கள். மாநில அளவில் மொத்த விற்பனையாளர்களாகிய நீங்களே இவற்றை மிக குறைந்த எண்ணிக்கையில்தான் உற்பத்தியாளர்களிடமிருந்து பெறுகிறீர்கள் என்பதை உங்கள் கடிதம் வாயிலாக அறிந்தோம். நிலைமையை சீர்படுத்த தங்கள் விற்பனை அதிகாரி அடுத்த வாரம் பம்பாய் சென்று உற்பத்தியாளர்களுடன் பேச இருப்பதாகவும் தெரிவித்துள்ளீர்கள். இது சம்பந்தமாக தாங்கள் மேற்கொண்டுள்ள முயற்சியை பாராட்டுவதோடு அதில் வெற்றி பெறுவீர்கள் எனவும் நம்புகிறோம். புதிய பயனீட்டாளர்கள், நீங்கள் மொத்த விற்பனை உரிமை பெற்றுள்ள இந்த வகை அடுப்பின் உயர்தரம், நீடித்த உழைப்பதில் ஆகியவற்றை நன்றாக உணர்ந்துள்ளார்கள். ஆகவே அவர்கள் இந்த வகை அடுப்பையே எங்களிடம் அதிகமாக வாங்க விரும்புகிறார்கள். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.